Hi friends, welcome back to Mama Beba. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு நாங்க வேளாங்கண்ணி கிளம்ப போறோம். எஸ் இப்போ கிளம்பிட்டோம். வித்தின் 1 hourல எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பணும். அதுக்காக தான் இந்த பேக்கிங் பண்ண போறோம். இப்போ கடகடன் பேக்கிங் பண்ணாதான் நம்ம வந்துட்டு சீக்கிரம் வந்து நம்ம எங்க போக முடியும், போய் நைட்டு வந்து மாதாவை பார்க்க முடியும். ஆமா, ஓகேவா? ஏர்லி மார்னிங் குள்ள ஒரு அரௌண்ட் ஒரு 2 o'clock குள்ள ரீச் ஆயிடணும். ஆண்டவர்னால ஆயிட்டோம்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேயே இருந்தா இப்ப பகல்ல கிளம்பிருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கூட ஹேனா, அதுக்கப்புறம் கெனடி, ஷாம் அப்படின்ட்டு அவங்க எல்லாம் வராங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து லாஸ்ட் இயரும் வந்தாங்க, இந்த இயரும் அவங்க அப்படியே வராங்க. ஓகேவா? அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஃபேமிலியா வந்து எல்லாருமே வந்து எங்க போறோம், வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு போறோம். மாதா கொடியேத்தோம், அதனால கிளம்பிட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். போயிட்டு நமக்கு வந்துட்டு இன்னைக்கு ராத்திரி போயிட்டு ரீச் ஆயிட்டு மாதாவை பார்த்துட்டு நம்ம எங்க ஸ்டே பண்றோம், என்ன பண்றோம், எப்படி எல்லாம் வந்து ஜாலியா நம்ம வந்து என்ஜாய் பண்றோம், பயணத்துக்கு போறோம் அப்படிங்கறத வந்து இந்த vlog ஃபுல்லா வரப்போகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் அதுக்கு உண்டான விஷயம் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பேக்கிங் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு உண்டான பேக்கிங் தான். நான் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேன், என் ட்ரெஸ் எடுத்து வச்சிட்டேங்க. ஓகேவா? இதுக்கப்புறம் வந்துட்டு ஒவ்வொருத்தரா ட்ரெஸ்ஸை குத்திங்க அப்படின்னா வச்சிருவேன். ரொம்ப எடுக்கல ஃப்ரெண்ட்ஸ், நிறைய எடுக்கல. ஏன்னா 2 days தான். 2 days போயிட்டு வந்துட்டு திரும்பி பேக் பண்ணிட்டு பெங்களூர் கிளம்பணும். ஆமா, அதனாலதான். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இது வந்து இப்ப பேக்கிங் முடிச்சாச்சு. இந்த இடத்துல நம்ம பேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப இது மட்டும் கட் பண்ணணும், கட் பண்ணிட்டு உள்ள வைக்கணும். 3 ட்ரெஸ் எங்கப்பா காணோம்? இந்த எடுத்து கொடுத்தாதான். எடுத்து கொடுத்தாதானே? ஒரு பெட்டியா 2 பெட்டியா? 2 பெட்டி. இப்போ இதுல இது எல்லாம் 2 பேத்துக்கு முடிஞ்சிச்சு. சரி, நான் எனக்கு தனி ஒரு பெட்டி மேக்கப் எல்லாத்தையும் வைக்கணும். ஓகே, நான் எனக்கு தனி பெட்டி எடுத்துக்கிறேன். சரி ஓகே, கட் பண்ணதுக்கு சீசர் எடுத்துனவா. மௌலி வந்தாச்சு. தனியா வந்து பழகிட்டான்பா. இனிமேல் அவ்வளவுதான். இப்போ சிட்டா இதுக்கு அதுக்கும் பறந்துனே இருக்கும். போர் அடிச்சா டிக்கெட்டை போட்டுன்னு போயிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா சோம்பேறி என்ன பண்ணணும்னு தெரியாது. ஆனா என்னையா அவள்தான் பழகிட்டான்னா பிரச்சனை இல்லை. அழகா நம்ம இங்க டிராப் பண்ணுவோம், அங்க அவங்க அக்கா பிக்கப் பண்ணிப்பா. வேலை முடிஞ்சு போச்சு. பாப்போம் என்ன பண்றான்னு ஃபியூச்சர்ல. இல்ல வந்து கதையா பேசுவான். போறேன்றானா இல்ல போகலன்றானா, போயிட்டு வந்துருவியாடான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவான்ல. எதுக்கு போயிட்டு வந்துருவியான்னு கேட்டா, நீயே தனியா போயிட்டு வந்துருவியாடா. இதுக்கப்புறம் நீ அவனை கேப்போன்ற, அவன் என்ன சொல்றான்னு பாப்போன்ற. இதுக்கப்புறம் அவன் கோயம்புத்தூர் போறதா இருந்தாலும் போயிடுவான், எங்க போறதா இருந்தாலும் போயிடுவான். அவள்தான் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வாட்டி போய் ஃபர்ஸ்ட் டைம் போறதுதான் இது. ஃபர்ஸ்ட் டைம் அவன் போகும்போதே சொல்லிட்டான்ல, அவனோட ஒப்பீனியன் இப்ப கேட்கணும்பா. ஓகே, கேளு. அடிக்குது அடிக்குது. இரு 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 இரு, எடுக்காத 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 எடுக்காத. A10 தாண்டிட்டோம், வெயிட் பண்ணு. A3 பாத்துன இருக்க. A3 இதான் A3. இதான் A3னா பாலே காணோம். அவனு இங்க காணோம். ஒழுங்கா போத்தியா? அவ்வளவு சீக்கிரத்துல A8 இது. அவ்வளவு சீக்கிரத்துல A3 வராது. தெரியலையே. A3 தாங்க போட்டிருந்த மாதிரி. A5 சாரி, A5. நான் தான் ரெகுலரா வந்து பிக்கப் பண்ணேன். A5 A4 இது. A3 அங்க அந்த கிரவுண்ட் இருக்குல்ல, அந்த கும்பல்ல தான் ஒளிஞ்சுன்னு இருப்போம். தெரியலையே. இங்க காணோம், கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் காணோம். இது என்னதுப்பா? நான் அப்பா காணோம். கை காட்டின மாதிரி தெரியுது. யாரோ கை கட்டுறாங்களா? இதான் A4. இதுக்கு அடுத்து தான் A3யா? தெரியலையே. அது A3. சரி ஓகே. யாருக்கோ கை காட்டினது நமக்கு கை காட்டினதான் நினைச்சிட்டேன்ப்பா நானு. அடிக்கிறான் அடிக்கிறான் அடிக்கிறான். வெயிட் பண்ணுடா, வெயிட் பண்ணுடா. எங்கடா இங்க நிக்குது? என்ன திடீர்னு தெரியலையே. விட மாட்டாங்களே இப்படிலாம் நிறுத்துறதுக்கலாம். எங்க A3 வந்துட்டாடே வந்துட்டாடே வந்துட்டாடே. உள்ள ஏறி உட்கார்றா முதல்ல போட்டோ எடுக்கிறது. The next day. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. கார் எடுத்துட்டு இருக்காரு. லக்கேஜ் எல்லாமே ஏத்தியாச்சு. நம்ம மௌலி பாருங்க, ஒரே அடிதாஸ்ல கிளக்குறான். அடிடா காத்த ஓட்ட மாதிரியா? நைட் டிரைவு. வெடி காலைல நம்ம மாதா கோயில் இருப்போம். ஓகே என்னப்பா கிளம்பிட்டியா? ஜாலியா கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியா புண்ணாக்கை மூஞ்சிட்ட பாரு. ஒரு வருஷம் ஆகுது. முதல்லலாம் அப்பப்போ போவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பெல்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை போற மாதிரி ஆயிடுச்சு. மாத்தணும். அப்பப்போ போய் ஆசீர்வாதம் வாங்கணும். சரி ஓகே, கிளம்பலாமா? நீங்க எல்லாம் டாடி விட்டுட்டு போறோம். நாங்க உன் டாடி விட்டுட்டு போறோம். ஓகேவா?
பாய் சொல்றேன். இல்ல எமிக் பாய். எலினாவை பத்திரமா பாத்துக்கோ. பாப்பா உள்ளத்துக்கு போறத நீ பாத்துப்பியா? இந்த வாட்டி தான் வந்து நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 hour கழிச்சு ஹோட்டல்ல நின்றுருக்காங்க. ஏன்னா மணி 9 இப்பதான் ஆகுது. இந்த ஹோட்டல் இது பாருங்க வேற லெவல்ல இருக்குது தாபா. எப்போ வெளில வர போறோம், எப்போ மாதா கோயிலுக்கு போய் சேர போறோம்னு தெரியல. புதுசா ஓபன் பண்ணிருக்காங்க போல இருக்கு. நல்லா இருக்கு. ஏன் சிப்பியாமா இல்லையா? சிக்கன் சாப்பிடலாம். ஆம்பியன்ஸே சூப்பரா இருக்கு. ஆம்பியன்ஸே நல்லா இருக்குது. இவன் கரெக்டா ஏஞ்சிக்கணும். இவன் என்ன சொல்லலாம் அங்க போ. பல போறாங்க பாரு. ஃபர்ஸ்ட் டைம் கைத்து கட்டல கைத்து கட்டலுக்கு தானே பாக்குற. ஊர்ல எங்க ஊர்ல பாத்துருப்ப. காஞ்சிபுரம் போறப்போ ஒரு வாட்டி உட்கார்ந்து சாப்பிட்டு இல்ல இவனை கேக்குறேன். ஆமா இந்த கைத்து கட்டல தான் நாங்க தூங்குவோம். ஓவரா பேசுறான்டா. பெங்களூர் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பெங்களூர் போயிட்டு வந்து ஓவரா பேசுறான் ஷாம். இவன் தான் நல்லா ட்ரெயின் பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. என்னப்பா ரொம்ப நாளா கேட்டுனே நீ தாபா தாபா தாபான்ட்டு. ஆனா குத்துட்டு பாக்க இல்ல 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 சாப்பிடணும் கேட்டு இருக்கிறாரு. நான் தாபால நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கேன். ஆனா டிஃபரெண்டா நல்லா இருக்கும் தாபால சாப்பிடுறதுக்கு. எனக்கு கால் குத்துது இந்த இது கயிறு ரைஸ் நல்லா இருக்கும். அந்த கேப்ல கால் விடுச்சா மாறினோடனே உனக்கு தான் அது கவலைப்படாது. வந்தாலும் தக்க தூக்க மாட்டாங்க. தக்க ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு. நல்லா இருக்குன்றத விட நம்மளுக்கு பயங்கர பசியில எல்லாமே நல்ல இடமா இருக்குல்ல பஞ்சாபி தாபா. என் டிஷ் என்னமோ டிஃபரெண்டா இருக்குப்பா. மேல முட்டை பஞ்சாபி ஸ்டைல் இது தாபா ஸ்டைல். இல்லப்பா மஞ்சூரியன் மாதிரி செஞ்சு அது மேல முட்டை போட்டுருக்காங்க. நல்லா இருக்கும்னாரு அவரோட ஸ்பெஷல்னாரு. எப்படி இருக்குதுன்னு பாப்போம். சாப்பிட்டு பாப்போம். டொமேட்டோஸா இருக்குல்ல சூப்பரா இருக்கும். மௌலி அவங்க அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு விதவிதமா செஞ்சு கொடுத்தாங்கன்ட்டு விதவிதமா சாப்பிட்டு இங்க நம்ம வீட்டுல வந்து ரகலை பண்ணுறான். என்ன நீ எதுவும் செய்ய மாட்டேற அப்படின்ட்டு. நானும் புது வீடு கட்டுறோம், விதவிதமா செய்யறோம். மௌலி செய்யறான் விதவிதமா. புது வீடு கட்டும் போது கிச்சன் எடுத்துருங்க. பூஜை ரூம் இல்ல டைனிங் ரூம் எதாவது வச்சுக்கலாம். ஏன்னா டைனிங் ரூம் வச்சுக்கலாம். வெளியே வாங்கிட்டு ஊருக்கு சாப்பிடல. வா உன் பொண்ணுக்கு ஒரு சுடுதண்ணி கூட வச்சு தர மாட்டேன். சுடுதண்ணி வச்சு கொடுத்து எதுக்கா கிச்சனு? அப்புறம் நான் கெட்டலே வச்சுப்பேன். அதான் கெட்டலே வருது. உண்மைதான். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. செம டேஸ்டா இருக்கு. மலேசியா மலேசியா இப்ப சொன்ன மாதிரி சொல்லு. சரி நம்ம போனதுல எது உனக்கு பிடிச்சிருந்துச்சு? வர்க்கலாவா, வேளாங்கண்ணியா, மலேசியாவா, எது பிடிச்சிருந்துச்சு? அண்ணாக்கு அங்க கேக்குறாங்க வேளாங்கண்ணி. கார்ல ஏறுனா வேளாங்கண்ணிலாம் ஒண்ணு வேணும். யாரு மலேசியா போலான்னு சொன்னது என்கிட்ட? அந்த பொண்ணு பாரு எவ்வளவு பக்தி மயமா இருக்குது. நீ ஏதா இருக்கிறீங்க சொல்லுமா. வேளாங்கண்ணி போவாங்கல்ல, அந்த வேண்டுதல் செலுத்த போறேன். ஆமா, நான் முதல்ல செலுத்திட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த வேண்டுதல் பயபக்தியா போட்டா முட்டில பொண்ணு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். வேளாங்கண்ணி வந்தாச்சு. நம்மள ரெகுலரோட ரெசார்ட்ல ஸ்டே பண்ண வந்தாச்சு. சீக்கிரமா வந்துட்டேன். ஆனா எங்களை எப்படி எல்லாம் தூக்கி வாங்கி போட்டுன்னு வந்தேன்னு எங்களுக்கு மட்டும் தான் தெரியாது. வாங்கிட்டு வா. இதுதான் எங்க ரூம். எல்லாரும் வந்துட்டோம். எல்லாரும் வாங்க. எல்லாம் தூக்க கலக்கத்துல வருதுங்க பாரு. ஏசிய போடுங்க முதல்ல. என்ன அப்படி வெக்கடிக்குது. ஒரு வழியா வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு காலையில எழுந்து போய் மாதா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும். ஒரே ஜாலியா இருந்தது. நல்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தது பேபிமா. யார்? நானு. 2 பேரும் நல்லா தூங்கின்னு வந்தாங்க. நீ தூங்கல. எங்க கண்டென்ட்டே அவன் தான் ஃபுல்லா. ஆமா, ஆனா கார்ட்ட விட்டு தூங்கினா தான். நீ தூங்கும் போது என்னெல்லாம் பேசிட்டு வந்தாங்க தெரியுமாடா 2 பேரும்? என்ன பேச்சுன்ற நீ முடிச்சோன்னு வேற பேச்சு பேசுறாங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்க ரூம் டூர். எப்பயுமே ஒரே ரூம் டூர் தான் இல்ல? ஹை ஹானா செல்லம், செல்லம் பால் இந்தா, பால் குடி. ஹாய், குட் மார்னிங் ஹானா செல்லம். நோவா? சரி ஓகே, பாலை குச்சிட்டு சொல்லு. ஓகே ஹானா சொல்லண்டி, நம்ம செல்லண்டி பால் குச்சின்னு. சரி ஓகே. ஓகே, இங்க ஒரு சோஃபா. என்னடா பண்ற? வந்து போறாதிமா. டேய் என்னடா பண்ற? வந்து வராதிமா. அவன் சினிமா பாக்குறான். ஓகே, இங்க ஒரு 2 ரெஸ்ட் ரூம். இது என்னது இங்க எல்லாம் இருக்கா? விளையாட போதா இறங்கிக்குது. விளையாட போறியாடா? விளையாட போறியா? விளையாடலாமா? மணி என்ன தெரியுமா? தூங்கிட்டு வர நீனு. மணி என்ன தெரியுமா? பார்த்தா தூங்கிட்டே கிடந்த. காலையில நான் கோயிலுக்கு போறேன், வரியா? வேளாங்கண்ணி மாதா கோயிலுக்கு. நம்ம சர்ச்சுக்கு தானே வந்திருக்கோம். காலையில எழுப்பி விட்டா வரியா? எல்லாரும் தான். அப்ப நான் வரேன். நீ தனியா போற மாதிரி தான் நான் வரல. எங்க அப்பா அம்மா எப்ப வருவாங்களோ அப்பதான் வருவேன். நீ சீக்கிரம் குளிச்சுட்டு பாரு என்ன பண்றான் அவன்ட்டு. பீச் போலாமா? ஏய், ஏன்டா குழந்தை எட்டி வைக்கிற? அது வேலை சுச்சு போயிடுச்சு மௌலி கிட்ட. இல்ல ஆனா போகல, அவன் தானே போனான். மௌலி தானே போனா சூச்சு. இல்ல தக மௌலி தானே போனா. சொல்லிடுமா? உன்னோட இது எங்கடா? மேட் எங்கடா? ரோட்ல யாரா போவாங்க, உன்னை பார்த்துட்டு சொல்லுவாங்க. யாரா ஆனா ரோட்ல பார்த்து தக போனா. ஏய், நீ தான் தக போன. நான் பார்த்தேன். அவன் தானே போனா, மௌலி தானே போனா. ஆனா குட் கேர்ள். நீ தான் போன. தக மௌலி பேர் என்ன சொல்லு? தக மௌலி. தூங்கலாமா? தூங்கலாமா? விளையாட போறியா? ஓகே, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு எல்லாம் வந்து சேர்ந்தாச்சு. மணி இப்போ 2:30 3. நாங்கள் 2:30 வந்துட்டோம். நாங்கள் ஆக்சுவலி 2 o'clock வந்திருப்போம். நடுவில் நம்ம பிரேக் எடுத்ததுனால ஒரு வழியாக கிட்டுக்கிட்டுன்னு வந்தாச்சு. ஜாலியாக இருக்குது. ஆண்டவரனால இதுக்கப்புறம் நல்ல நேரமாக அமையிட்டோம், நல்ல நாளாக அமையிட்டோம். எல்லாருக்குமே நிறைய வேண்டுதல் இருக்கு. ஆமாம், வேண்டுதல்லாம் செலுத்தணும். நான் காலையில் 6 மணிக்கே கிளம்பிடலான்னு இருக்கிறேன். இவங்கெல்லாம் நல்லா நம்ம எல்லாக்க பார்த்துன்னு நிற்பாங்க. இவங்களெல்லாம் நம்பினோன்னா நம்ம வேலைக்கு ஆகாது. ஏன்னா நம்மளுக்கு டைம் இல்லை. நாளைக்கு மாதா கொடியேற்றம், ஃபர்ஸ்ட் டே கொடியேற்றமா, அதனால ஃபுல் க்ரௌட் அம்பிடும். அப்புறம் நம்ம வேண்டுதல் செலுத்துறதுலாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் காலையில் இப்போ சும்மா ஒரு 2 hours மட்டும் ரிலாக்ஸ் அப்படி படுத்துட்டு ஏஞ்சி கிடுக்கிட்டுன்னு குளிச்சுட்டு கிளம்பி போயிடலாம் கோயிலுக்கு அப்படின்ட்டு இருக்கிறேன். போய்ட்டு வேண்டுதல் செலுத்திட்டு வந்தால் தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் தூங்குவேன். அது வரைக்கும் எனக்கு பெருசாக தூக்கம்லாம் வராது. என்னப்பா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. நான் ஆஸ்வாசப்படுத்தியாச்சு. நான் என் காஸ்டியூம், பொம்பளை காஸ்டியூம் மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு ரிலாக்ஸேஷனே கிடைக்கும். ஓகேவா? நானும் அப்படியே தூங்கிட்டு வர வழியெல்லாம் கத்தினே வந்தது. ஆமா, வண்டி ஓட்ட சொன்னா என்ன, ஏரோப்ளைன் நான் ஓட்டுறேன். இப்படி போய் 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 வந்துனுது. அது ரோட் அப்படி இருக்குது. வலி, இடுப்பு வலி, முதுகு வலி. இந்த டைம்ல வேற தூக்கி 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 போட்டு சீட்ல உட்கார முடியல என்னால. அப்புறம் யூரின் டேங்க் வேற வெடிச்சிடும். நாங்க எங்க சென்னையில வந்தவங்க எங்கேயாச்சும் நிறுத்தி போனோமா, நேரா வேளாங்கண்ணி வந்துதான் சரக்கு இறக்குறோம். நாங்க ஹோட்டல்ல சாப்பிட்டல, அப்போ போய் வாஷ்ரூம் போயிட்டு வர வேண்டியது தானே. தாபால ஐயோ, தாபால போயிருந்தா நல்லா இருந்திருக்குமான்னு தெரியல. நல்லா தான் இருந்தது, நான் தான் பார்த்தேன். அங்க பாரு எப்படி எவ்வளவு உற்சாகமா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணினு. அவங்க ஆத்தாக்காரி பாலை குத்து அப்படியே அமுத்திடலான்னு நினைச்சா. ஐயோ அக்கா, எனக்கு தூக்கம் வந்துக்கா, போட விட கபார படுத்துருக்கான்னா அங்க பாரு எவ்வளவு உற்சாகமா விளையாண்டுக்குதுன்ட்டு. ஏ பிரிஸ்கி, கமான் பிரிஸ்கி, தூங்கன்னா விளையாட போறேன் அப்படின்னுச்சு.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பத்திரமா வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வந்து எப்பயுமே ரெகுலராக தங்குற ஹோட்டல் தான் இது. வந்தாச்சு, ஹோட்டலில் ஸ்டே பண்ணியாச்சு. நாங்கள் எப்பயுமே ஒரே ரூமில் பெரிய ரூமாக கொடுத்துருவாங்க நமக்கு. ரெஸ்ட் ரூம் தனியாக, குளிக்கிற ரூம் தனியாக அப்படின்றதெல்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நாளைக்கு மார்னிங் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நாளைக்கு மார்னிங் vlogல வரும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டாங் பண்ணுங்கள். ஓகே, பாய்.